ரைட். அதாவதுங்க ஒரு மூன்று தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரே காரணத்திற்காக கொள்கை கூட்டணி வலிமையா கூட்டணி பேசுறாங்க. 3 முறை தோத்துனா ஓடிப்பாங்க. அதான் உண்மைங்க. வெற்றி மீண்டும் கிடைக்கும்ங்கிற நப்பாசி வச்சிருக்காங்க. 2026 பாருங்க, நிச்சயமாக அந்த கூட்டணி தோற்கடிக்கப்படும். திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் மறைத்து கொண்டிருக்கிறது. அது மௌனியா இருக்கிறது உண்மை. சட்டமன்றத்தில் அண்ணன் பாலாஜி அவர்கள் மனசாட்சி பாருங்க, எடப்பாடி சட்டமன்றத்தில் பேசவே இல்லையா? எத்தனை பேசிக்காருங்க. ஒவ்வொரு முறையும் அவர் பேசுவதை வேங்கவேல் பத்தி அவர் பேசினாரா சொல்லுங்க. சட்டமன்ற குறிப்பு காட்டுங்க. ஏங்க பேசினாரா குறிப்பு காட்டுங்க. திமுக பேசுறீங்கப்பா. திமுக பேசல. ஆளும் அதிகாரம் திமுக கமெண்ட் இருக்குது. நீங்க பேசலப்பா. நீங்க உங்க வாழ்க்கைக்கு நீங்க பேசுங்க. உங்களை பத்தி கேட்டா நீங்க பேசுங்க. நீங்க ஏன் பேசலன்னு கேட்டா அவங்க ஏன் பேசலன்னு கேட்காதீங்க. இத முதல்ல மாத்துங்க. இந்த பழக்கத்தை விடுங்க. நீங்க ஏங்க பேச மாட்டீங்க? நீங்க ஏன் பேச மாட்டீங்க? நீங்க ஏன் பேச மாட்டீங்க? நீங்க பதில் சொல்லுங்க. உங்களுக்கு பதில் இல்ல. உங்களுக்கு முகம் இல்ல. உங்களுக்கு பதில் இல்ல நீங்க சொல்றீங்க. நீங்க ஏன் பேசல? நீங்க ஏன் பேசல? நீங்க ஏன் பேசல? நீங்க யார் போனீங்க அங்க வேங்கவேலுக்கு? நீங்க ஏன் பேசல? நீங்க ஏங்க பேசல? ஒரு அமைச்சர் வந்து எடப்பாடி பழனிசாமி பேசல. கேவலப்படுத்துறாரு. அவர் துணிவில் வீசியோக்கு பிரதான எதிர்க்கட்சி தவறுகளை எல்லாம் மறைத்து கொண்டு உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு. உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு. கொள்கையா? உங்களுக்கு உள்நோக்கம் இருக்கு. சரி 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 ஓகே. நீங்க பதில் சொல்லுங்க. அவங்க கேக்குறோம். உங்களை கேக்குறோம். இதே ஜனநாயகமா? உண்மையை சொல்றேன். திமுகவோடு நீங்கள் சும்மா டைவர்ட் பண்ணாதீங்க. நீங்க கேட்கல. நீங்க கேட்க மாட்டீங்க. நீங்க கேட்க மாட்டீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.